வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை நா. சுப்பிரமணியம் அவர்கள் 1944 எழுதிய சிறுகதை கொலை பாதகன். அன்று நான் ஒரு சத்தியாகிரகி நண்பரை பார்ப்பதற்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். எனக்கும் ஒரு சத்தியாகிரகி நண்பர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கையில் எனக்கே ஆரம்பத்தில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நான் அரசியலிலோ அரசியல் விஷயங்களை பத்திரிகைகளில் படித்து விவரித்து ஆனந்திப்பதிலோ ஈடுபட்டவன் அல்ல. அரசியல்வாதிகளை கண்டாலே மொத்தத்தில் எனக்கு வெறுப்புதான். ஆனால் யாரோ ஒரு ஐரிஷ்காரன் சொல்லியிருக்கிறானாம், அதுபோல அடிமை நாட்டில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஒரு விதத்தில் அரசியல்வாதிகள்தாம். ஆனால் அரசியலுக்கும் கொலை பாதகனாகிய என் கதாநாயகனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் முதலில் சொன்ன சத்தியாகிரகி நண்பர் கூட இந்த கதையில் சம்பந்தப்பட்டவர் அல்ல. ஆனால் நான் அன்று அந்த நண்பரை கண்டு பேசிவிட்டு வரத்தான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். என்னுடன் வேறு 2 நண்பர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் மூவரும் விதிப்படி முன்னாலேயே ஜெயில் அதிகாரிக்கு எழுதி இன்ன நாளில் இன்ன சமயத்தில் இன்ன எண்ணுள்ள அரசியல் கைதியை பார்க்கலாம் என்று அனுமதி பெற்று வந்திருந்தோம். சரியான சமயத்தில் நண்பரை பார்த்து பேசவும் பேசிவிட்டோம். பேச வேண்டும் என்று உத்தேசித்து வந்திருந்த விஷயத்தில் அச்சமயம் மறந்து போனது முக்கால்வாசியும். போக பாக்கி எல்லாவற்றையும் பேசியாகிவிட்டது. விதிப்படி அனுமதிக்கப்பட்டிருந்த அவகாசம் முடிந்துவிட்டது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது எங்களுக்கும் சத்தியாகிரகி நண்பருக்கும் இடையே இருந்த கம்பிகளைப் போலவே மௌனமாக சின்ன ஜெயில் அதிகாரி ஒருவரும் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். எங்கள் சம்பாஷணையில் அவருக்கு பிடித்த விஷயம் என்ன இருந்தது? ஒன்றும் இல்லை. முகத்தில் அசட்டுக்களை தட்ட சிவனே என்று அப்படி உட்கார்ந்த அவரை காண எனக்கு பரிதாபமாக இருந்தது. காரியார்த்தமாகவேனும் அவருடன் 2 வார்த்தை பேசலாமே என்று எண்ணினேன் நான். நண்பருக்கு கொடுப்பதாக சில சாமான்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் அதை பற்றி எழுதி அனுமதி வாங்கவில்லை என்றார் அதிகாரி. என்ன பதில் சொல்வது என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு, தெரியாத்தனம்தான் என்றேன் நான். தப்பிதம் மன்னிக்க வேண்டும் என்றார் என்னுடன் வந்திருந்த வக்கீல் நண்பர். என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சில புஸ்தகங்கள், ஒரு ஜாடியில் ஊறுகாய், ஒரு போர்வை. சரி, 3:30 மணிக்கு சூப்பரண்டு துரை வருவார். அவரிடம் ஒரு மனு எழுதி கொடுங்கள். அவர் அனுமதித்தால் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரி எங்கள் நண்பருடன் ஜெயிலுக்குள் சென்று மறைந்து விட்டார். அப்போதுதான் மணி 1 அடித்தது. ஜெயில் கதவண்டையில் கையிலே ஒரு பயங்கர ஆயுதத்துடன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டும் நின்று கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டே தூங்காமலும் இருந்த காவல் சிப்பாயை அவன் கையில் இருந்த ஆயுதத்திற்குரிய மரியாதையுடன் அணுகி கேட்டேன், சூப்பரண்டு துரை எப்ப வருவார்? அரை விழிப்பில் அவன் காதில் சூப்பரண்டு என்ற வார்த்தை விழுந்தவுடன் அட்டென்ஷன் சல்யூட்டுக்கு அவன் கையும் காலும் நகர்ந்தன. அப்புறம் நான் தான் பேசியவன் என்று அறிந்தவுடன் சிறிது சாவதானமாகவும் அலட்சியமாகவும் 4:30க்குள் வந்துவிடுவான் என்றான். நான் எதிரே பார்த்தேன். நண்பர்களும் மனதில் அதே எண்ணத்துடன் எதிரே பார்த்தார்கள். ஜெயிலின் பெரிய கதவுகளிலிருந்து 20 அடிக்கு அப்பால் நிழலடர்ந்த மரங்கள் 4 ஓங்கி வளர்ந்திருந்தன. கையில் கொண்டு போன சாமான்களுடன் மர நிழலில் போய் உட்கார்ந்து கொண்டு சூப்பரண்டெண்டன்ட் வரவேண்டிய வழியில் விழி வைத்து 4 மணி நேரம் காத்திருக்க தயார் செய்து கொண்டோம். சரியான வெயில். அந்த வெயிலின் அருமை மர நிழலில் ஒண்டிக் கொண்டிருந்த எங்களுக்கு நன்றாக தெரிந்தது. மனதில் ஜெயில் சூப்பரண்டன்ட் வரும் முன் காப்பி வேலை வந்துவிட்டு போய்விடுமே என்ற கவலை. எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றிலை பாக்கில் நம்பிக்கையுடைய நண்பர் வெற்றிலை பாக்கு மூட்டையை அவிழ்த்து பரப்பிக்கொண்டு உற்சாகத்துடன் வெற்றிலை போட்டு மெல்ல ஆரம்பித்தார். எனக்கு வெற்றிலை பாக்கு புகையிலை மட்டும் அனுமதிப்பார்களானால் நான் ஜெயிலுக்கு போக ஆட்சேபிக்க மாட்டேன் என்றார் அவர். வக்கீல் நண்பருக்கு பதில் சொல்ல சோம்பல். நீதான் பதில் சொல்லேன் என்று சொல்பவர் போல என்னை பார்த்தார்.
என் இஷ்டப்படி வெளியே போய்விட்ட வர அனுமதிப்பார்களானால் எனக்கும் ஜெயிலுக்கு வர ஆட்சேபம் இல்லை என்றேன் நான். அச்சமயம் புகையிலையை கிள்ளி அடக்கி வாயில் போடும் ரசமான காரியத்தில் ஈடுபட்டிருந்த நண்பர் பதில் சொல்லவில்லை. நான் 2 வினாடி கழித்து மேலும் சொன்னேன். நல்ல காற்று, ஜலமும் நன்றாய் இருக்கிறது. தோட்டத்தில் காய்கறிகள் ஏராளமாய் இருக்கின்றன. இதைவிட என்ன வேண்டும்? அந்த மர நிழலுக்கு அதே சமயம் 2 போலீஸ்காரர்களும் 2 கைதிகளும் வந்து சேர்ந்தார்கள். தம் சோம்பலை கூட மறந்துவிட்டு வக்கீல் நண்பர், இன்றுதான் சப் ஜெயிலிலிருந்து கைதிகளை ஜில்லா ஜெயிலுக்கு மாற்றும் நாள் என்றார். போலீஸ்காரர்களும் கைதிகளும் வேர்க்க விறுவிறுக்க வந்து அந்த மரத்தடியில் அப்பாடி என்று உட்கார்ந்தனர். லாரி இல்லையா என்று விசாரித்தார் வக்கீல். லாரி ரிப்பேர், 4 மைலும் நடைதான் என்றான் ஒரு போலீஸ்காரன். சரியான வெயில் என்றேன் நான். இதற்குள் ஒரு போலீஸ்காரன் காவல் சிப்பாயின் சேமலாபங்களை விசாரிக்க போய்விட்டான். வெளி போலீசாரின் எல்லை அந்த மரங்கள் வரையில்தானாம். அதை தாண்டிவிட்டால் ஜெயில் எல்லை. தண்டனை பெற்று போலீஸ் காவலில் வரும் குற்றவாளிகள் ஜெயில் கதவுகள் திறந்து தங்களை அங்கீகரிக்கும் வரையில் அந்த மரத்தடியில் தான் காத்திருப்பார்களாம். வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரச மரம் மாதிரி அந்த 4 மரங்களும் கலை உணர்ச்சியும் கற்பனையும் பெற்று தங்கள் நிழலில் தங்கிவிட்டு போனவர்களின் கதைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அதற்கப்புறம் தமிழில் இந்த மாதிரி இலக்கியத்துக்கு தேவையே இராது. என் வக்கீல் நண்பர் போலீஸ்காரனை விசாரித்தார். எந்த ஊரிலிருந்து? போலீஸ்காரன் 40 மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு ஊரின் பெயரை சொன்னான். ஓ, மெயிலில் வந்தீர்களா? ஆமாம். என்ன சார்ஜ்? மர்டர் என்று சுருக்கமாக பதில் வந்தது. 2 பேருமா? இல்லை, கிழவன் போன வாரம் இந்த ஜெயிலிலிருந்து அதோ அந்த சுவரில் ஏறி குதித்து தப்பி ஓடியவன். இவன்தான் கொலைக்கு 16 வருஷம். போலீஸ்காரன் காட்டிய ஜெயிலின் மதில் சுவரை திரும்பி பார்த்தேன் நான். 16 அடி உயரம் இருக்கும். கால் பிடிப்புக்கு ஒரு வெடிப்போ மூலியோ இல்லை. நான் மறுபடியும் திரும்பி தப்பியோடி விட்டதாக சொல்லப்பட்ட கைதியை பார்த்தேன். அவனுக்கு வயசு 50க்கு மேல் இருக்கும். உடலெல்லாம் சதை சுருக்கம் சுருக்கமாக தொங்கிக் கொண்டிருந்தது. நான் மறுபடியும் ஒரு தரம் ஜெயில் சுவரையும் அவனையும் திரும்பி பார்த்தேன். என் கண்களில் எதையோ கண்டு அவன் புன்சிரிப்பு சிரித்தான். அவன் அந்த சுவரேறி குதித்து தப்பியதை நான் கண்டிக்கவில்லை. அவன் சாமர்த்தியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்பதை அவன் அறிந்து கொண்டு விட்டான் போலும். ஓடிப்போக எத்தனித்து மாட்டிக்கொண்டவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றார் வக்கீல். ஓடும் முன்பு அதை பற்றி யோசித்திருக்க வேண்டும் என்றான் போலீஸ்காரன். அப்படி யோசிப்பது சாத்தியமா என்று நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். நான் அந்த ஜெயில் சுவருக்கு பின்புறம் இருந்து எனக்கு அந்த சுவரை கடந்து வரும் சாமர்த்தியமும் இருந்தால் பின்னர் அகப்பட்டு கொண்டால் என்ன நடக்கும் என்று தான் யோசித்திருப்பேனா என்ன? செக்ஷன் 302 தானே என்றார் வக்கீல். அவர் சொன்ன எண் 302 தானா என்று எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை. 302 இல்லாவிட்டால் அதை போல மற்றொரு எண். ஆமாம் என்றான் போலீஸ்காரன். கொலை செய்து 16 வருஷம் தண்டனை பெற்று ஜெயிலுக்குள் புக காத்திருந்த அந்த கைதியை பார்த்தேன். என் கண்கள் என்னையும் அறியாமலே அவன் கைகளையும் ஆடையையும் பார்த்தன. அவைகளில் இரத்தக்கரையோ அது இருந்த அடையாளமோ இல்லை. எனக்கும் அவனுக்கும் இடையே 4 அடி தூரம்தான் இருந்தது. அவனை பார்த்தால் 30-32 வயசு இருக்கும் போல் இருந்தது. தடித்து சுருண்டு கருத்த மயிர், மூக்கும் மோவாய்க்கட்டையும் சப்பட்டையாய் இருந்தன. கண்கள் விழி பெரிதாக எடுப்பாக சிவந்திருந்தன. அவன் பார்வையில் அசாதாரணமாக எதுவும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. முகத்திலே ஒருவிதமான வெறுப்பும் விருப்பும் இல்லாதவன் போல சலனமே இன்றி உட்கார்ந்திருந்தான் அவன். நான் எந்த கொலைகாரனையும் அதற்கு முன் அவ்வளவு நெருங்கி பார்த்ததில்லை. யாரையாவது சில சமயம் கொலைபாதகா என்று வாய் நிறைய திட்டியிருப்பேன். யாராவது லிமிடெட் கம்பெனி மேனேஜிங் டைரக்டரை பார்க்கும்போது சில சமயம், அட, இவன் கொலைக்கு கூட அஞ்ச மாட்டான் போல் இருக்கிறதே என்று நான் எண்ணியது உண்டு. இது தவிர ரயிலில் பிரயாணம் செய்ய நேரும் போதெல்லாம் கொலை, திருட்டு முதலிய விஷயங்களை கொண்டே எழுதி பிழைக்கும் பத்திரிகைகள் சிலவற்றை பார்த்திருக்கிறேன். கொலைபாதகன் விஷயமாக எனக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வளவுதான்.
புகையிலையை எடுத்து கசக்கிக் கொண்டிருந்த நண்பருக்கு புகையிலையை வாயில் போடும் முன் ஒரு சந்தேகம் தட்டிற்று. ஆமா, கையில் விலங்கும் இல்லாமல் உட்கார்த்தி வைத்துவிட்டு நீ எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயே, இதுதான் சமயம் என்று அவன் ஓடிவிட்டானானால் என்றார். போலீஸ்காரன் மீசையை உருவிக்கொண்டு கைதியை திரும்பி பார்த்தான். ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துவிட்டு, எல்லாம் நடக்கும் தான், நடக்கக்கூடாதா என்ன? ஆனால் அதனால் அவன் எங்கேயாவது தப்பி ஓடிவிட முடியுமா என்ன? மறுபடியும் மாட்டிக்கொள்ளவான், இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் என்றான். உனக்கு என்றார் நண்பர். என் வேலை போய்விடும், அதனால் அவனுக்கு லாபம் உண்டானால் செய்யட்டுமே. சற்று நேரமாக மௌனமாயிருந்து விட்ட வக்கீல் கைதியை கோர்ட்டு தோரணையில், ஏய், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவன் தரையை பார்த்து கொண்டு சிந்தனைகளில் ஈடுபட்டவனாக உட்கார்ந்திருந்தான். உன்னைத்தான் கேட்கிறாரு, சொல்லு என்று தூண்டினான் போலீஸ்காரன். அதுவும் பயனளிக்கவில்லை. கொலை குற்றம் செய்ததாக தண்டிக்கப்பட்டு சிறைவாசத்தை எதிர்பார்த்து அங்கே உட்கார்ந்திருந்த அவன் ஜடம் போல முகத்திலோ கண்ணிலோ எவ்வித சலனமும் இன்றி உட்கார்ந்திருந்தான். ஒரு மனிதனால் அவ்வளவு நிச்சலனமாக இருக்க முடியும் என்று அதற்கு முன் யாராவது சொல்லியிருந்தால் நான் அதை நம்பியே இருக்க மாட்டேன். உள்ளும் புறமும் சூனியம்தான் அவன் கண்ணில் பட்டது போலும். இல்லாவிட்டால் அவன் ஜெயில் சுவரை பார்த்து கொண்டு அவைகளுக்கு அப்பால் என்ன இருக்கும் என்று கற்பனை செய்வதில் ஈடுபட்டிருப்பானேன். விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து முழுவதும் கிரகிக்காமல் வக்கீல் தன்னை விடமாட்டார் என்று தோன்றிற்றோ என்னவோ போலீஸ்காரனுக்கு. அவன் தானாகவே சுருக்கமாக 4-5 வார்த்தைகளில் கொலை கதையை சொன்னான். புதிதாக ஒன்றும் இல்லை. இவன் பெயர் கருப்பன். இவர் பெண் ஜாதியின் பெயர் பாப்பாத்தி. அவள் சிவப்பாய் கண்ணுக்கு அழகாய் இருப்பாள். ஒரு நாள் குடித்துவிட்டு கருப்பன் வீடு திரும்பும்போது பாப்பாத்தியுடன் ஊர் மணியக்காரன் பிள்ளை ஜோராக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து விட்டான். மண்வெட்டியை எடுத்து ஒரே போடாக போட்டு விட்டான். மணியக்காரன் பிள்ளை 3ஆம் நாளில் தீர்ந்து போனான். பாப்பாத்திக்கும் நல்ல காயம். இவனுக்கும் 16 வருஷம், அவ்வளவுதான் என்றான் போலீஸ்காரன். இவ்வளவு சுருக்கமாகவும் சற்றும் கருணை இல்லாமலும் இக்கதையை தன் உணர்ச்சிகளை பாராட்டாமல் போலீஸ்காரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதாவது அந்த கைதியின் முகத்தில் ஏதாவது சலனம் ஏற்படுமா பார்க்கலாம் என்று நான் அவன் முகத்தையே உற்று கவனித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். கைதியும் நான் தன்னையே கவனிப்பதை கவனித்தான் என்றே நம்புகிறேன். ஏனென்றால் அந்த கொலைபாதகன் வக்கீல் பக்கமோ போலீஸ்காரன் பக்கமோ திரும்பாமல் என்னை பார்த்து கொண்டு மெதுவாக சொல்லலானான். என் ஆயுஸ்லே அதுவரையிலும் அந்த ஒரு நாள் அந்தி பொழுதிலேதான் நான் குடிக்காமல் இருந்தது. குடித்து விட்டு வந்திருந்ததாகத்தான் அந்த சிறுக்கியும் கோர்ட்டாரும் நம்பினாங்க. மற்றவர்கள் காதில் அது எப்படி விழுந்ததோ எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளில் கட்டுக்கடுங்காத ஒரு எக்களிப்பு ஒலித்தது போல தோன்றியது எனக்கு. அடப்பாவி பயல என்றான் போலீஸ்காரன். குடி என்று நம்பினதால் தான் 16 வருஷத்தோடு விட்டது என்றார் சட்டம் தெரிந்த வக்கீல். இதுதான் முதல் குற்றமோ? ஆமாம், அந்த கதவை தாண்டினால் எப்படி இருக்கும் என்று பயலுக்கு தெரியாது. பழையபடி தன் யோசனைகளில் ஆழ்ந்திருந்தான் கருப்பன். இப்போது தெரிந்துவிடும் என்றார் வக்கீல். கிழக்கைதி இவ்வளவு நாழிகை பேசாமல் உட்கார்ந்திருந்தவன் திடீரென்று, எங்களை போன்றவர்களுக்கு உள்ளே இருப்பதை விட வெளியே இருப்பதுதான் தேவலை சாமி. நீ சுவர் ஏறி குதித்து ஓடினாயே, அப்போது இப்படி தோன்றிற்றா உனக்கு என்று கேட்டுவிட்டு கொலைபாதகன் சிரித்தான். அவன் சிரித்த சிரிப்பு பையில் காசும் பீடிகளும் குலுங்க கவலையற்று தெருவில் திரியும் நாடோடியின் சிரிப்பு போல இருந்தது. அவன் கண்ணில் அந்த ஜெயில் கதவும் ஆயுதம் தாங்கிய சிப்பாயும் படவில்லையோ, அல்லது பட்டுத்தான் உரைக்கவில்லையோ என்று எண்ணி ஆச்சரியப்பட்டேன் நான். அச்சமயம் ஜெயில் திட்டிவாசல் கதவு திறந்தது. சற்று முன் நாங்கள் பார்த்து பேசிய ஜெயில் சின்ன அதிகாரி அந்த கதவுக்கு வெளியே தலையை மட்டும் நீட்டி, கைதிகளை கொண்டு வா என்று உத்தரவிட்டார். கொலை கைதி தயாராக எழுந்து நின்றான். கிழவா, எழுந்துரு, சொர்க்க வாசல் திறந்துடுச்சு என்றான் அவன். போலீஸ்காரன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ஜெயில் கதவை நோக்கி நடந்தான். கடைசி வரையில் கொலைபாதகனின் முகத்தையும் வார்த்தைகளையும் கவனிப்பது என்ற உத்தேசத்துடன் நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். முதல் 10 அடிகள் எல்லோரும் மௌனமாகவே நடந்தார்கள்.
கொலைபாதகனின் முகத்தில் பழையபடியே நிச்சலனமும் உணர்ச்சியின்மையும் குடிகொண்டிருந்தன. ஆனால் திட்டிவாசலை நெருங்கும்போது அவன் திடீரென்று போலீஸ்காரனை கேட்கலானான். இப்போ ரயில்ல வந்தோமே, அதுக்கு பணம் கொடுத்தது யாரு? டிக்கெட் செலவு யாருடையது? என்றான். இதற்கு போலீஸ்காரன் சொன்ன பதில் என் காதில் விழவில்லை. ஏனென்றால் அச்சமயம் அவர்கள் திட்டிவாசலை தாண்டிவிட்டார்கள். கதவு தானாக மூடிக்கொண்டு விட்டது. என்னால் மேலே போக முடியவில்லை. அந்த கைதியின் கடைசி வார்த்தைகள் என்ன மனோபாவத்தை காட்டின என்பதை நான் உணர சில வினாடிகள் ஆயின. அப்புறம் சார்த்தி இருந்த திட்டிவாசல் கதவை நோக்கி கையெடுத்து கும்பிட்டேன். வேற என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி மர நிழலுக்கு வந்தேன். என் நண்பர்கள் இருவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தனர். நானும் அவர்களுடைய மௌனத்தில் கலந்து கொண்டேன். என் நண்பருக்கு அருகில் இருந்த வெற்றிலை கட்டு குறையாமல் இருந்ததை ஆச்சரியத்துடன் கவனித்தேன். ஆமா என்று ஆரம்பித்தார் அந்த நண்பர். வெற்றிலை போட நான் மறந்தே போய்விட்டேன். என் 30 வயசில் இதுதான் முதல் தடவை. தான் செய்ததே சரி என்று ஜெயில் வாசலில் கூட திடமாக நம்புகிறவனை இன்றுதான் பார்த்தேன் என்றார். அவன் நம்பிக்கை சரியானதல்ல என்று சொல்ல நாம் யார் என்றேன் நான். அதற்கு அப்புறம் வெகு நேரம் கழித்து ஜெயில் சூப்பரண்டென்ட் வந்தார். அவரை கண்டதும் காவற்காரன் பயங்கரமாக அட்டென்ஷன் சல்யூட் பண்ணினான். நாங்கள் எங்கள் மனுவை எழுதி திட்டிவாசலை தாண்டி அனுப்பி வைத்துவிட்டு மறுபடியும் மர நிழலுக்கு நகர்ந்து காத்து கொண்டிருந்தோம். கடைசியில் சாமான்களை கொடுக்கலாம் என்று அனுமதி வந்தது. சாமான்கள் பட்டியல் படி சரியாயிருக்கின்றனவா என்று சரிபார்த்து ஜெயில் சின்ன அதிகாரி ஜெயில் வாசற்படி அண்டை வந்து வாங்கி கொண்டார். ஊறுகாய் ஜாடியை கொடுக்கும்போது வக்கீல் நண்பர் இதை ஜல்தி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வைத்தார். சின்ன அதிகாரிகளுக்கென்று இருக்கும் மிகச்சிறந்த தோரணையில் சட்டென்று பதில் கிடைத்தது. எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் சார். எனக்கு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, ஜெயில் அதிகாரியானாலும் ஊறுகாய் விஷயம் தெரியாமலா இருக்கும் என்றேன். அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று யோசிப்பவர் போல சற்று நேரம் அவர் என்னையே பார்த்தார். கொண்டு வந்த சாமான்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் நகர்ந்தோம். வெயில் தணிந்து விட்டது. வெளிகேட்டை தாண்டி அவிழ்த்து விடப்பட்டிருந்த வண்டியை பூட்டச் சொல்லிக் கொண்டு நிற்கும்போது ஒருத்தி வந்தாள். அவள் எங்கிருந்து வந்தாள் என்று நான் கவனிக்கவில்லை. அவளுக்கு வயசு 20 தான் இருக்கும். நல்ல எடுப்பான விசாலமான கண்கள், கட்டான தேகம், மாநிறம். அவள் முகம் பார்ப்பதற்கு வசீகரமாகத்தான் இருந்தது. அழுது அழுது அவள் கண்கள் சிவந்திருந்தன. தலைமயிர் சில நாளாக எண்ணெயோ சீப்போ படாததால் பறந்து பரட்டையாக இருந்தது. எனினும் அவள் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு வசீகரமும் அழகும் இருந்தன. சட்டென்று என் ஞாபகத்தில் தட்டியது. பாப்பாத்தியா என்றேன். ஆமாங்க. அவள் கூடிய மட்டும் அழுகையை அடக்கி கொண்டு பதிலளித்தாள். அவங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை இங்கிட்டு இருந்தே பார்த்தேன். நீங்க வர மட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள். நான் பதில் சொல்லவில்லை. வெற்றிலை பாக்கு நண்பர் அவனை ஜெயிலுக்குள்ள அழைச்சிக்கிட்டாங்க என்றார். அவர் குரல் ஒரு தனிப்பட்ட அர்த்தத்துடன் துணித்தது. ஆனால் அதை பாப்பாத்தி புரிந்து கொள்ள முடியுமா? விம்மல்களுக்கிடையே அவரு என்ன சொன்னாரு என்று கேட்டாள் அவள். அவளிடம் சொல்லும்படியாக கருப்பன் என்ன சொன்னான் என்று எனக்கு சட்டென்று தோன்றவில்லை. சற்று தயங்கினேன். அன்னைக்கு சாயங்காலம் அவன் குடிவெறியில் இல்லையாம் என்றேன் கடைசியில். எனக்கு தெரியுங்க சாமி அது என்றாள் பாப்பாத்தி. அதற்கு மேல் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. பாவம், வெளிகேட்டின் மேல் சாய்ந்து கொண்டு தோள்கள் குலுங்க குலுங்க விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள். இவ்வளவு நாழிகை சுவாரஸ்யமாக தூக்கத்தில் கழித்து விட்ட வண்டிக்காரன் ரொம்ப நாளியா பூட்டுது, ஏதாவது சேர்த்து என்று சொல்லிக்கொண்டே வண்டியை பூட்டினான். என் நண்பர்கள் இருவரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். பாப்பாத்தியிடம் சொல்ல வேறு ஏதாவது விஷயம் உண்டா என்று சற்று தயங்கினேன். வேறு ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை. நானும் வண்டியில் ஏறிக்கொண்டேன். வண்டி கிளம்பிற்று. நாங்கள் அங்கிருந்து கிளம்பிவிட்டோம் என்பதை அவள் கவனித்தாளோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் வண்டியில் நாங்கள் யாவரும் அந்த 4 மைலும் கடந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும் வரையில்
ஒரு வார்த்தையும் பேசவில்லை.